நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அந்த நேரம் தவறாமை, புத்திசாலித்தனம், தைரியம் இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள இருக்கனால தான் நிஜ வாழ்க்கையிலும் நீங்க வந்து பல வெற்றிகளை வந்து கண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. பெரிய பெரிய வார்த்தையா வந்துட்டு இருக்குது அவங்க கிட்ட இருந்து. சரி, உங்களை வந்து பொது நிகழ்ச்சியிலையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் வந்து நான் சொன்னேன். அதனால தான் இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட்குள்ளேயே ஊறி இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் எடுத்துக்கிறோம். இல்லை, அது நான் தான் பதில் சொன்னோம். ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாக வந்து ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரியே சுற்றிட்டு காலையில் இறங்குனதுலேருந்து சாயங்காலம் போகிற வரைக்கும் ஒரு உண்மையிலே ஒரு போலீஸ் மாதிரி ஒரு அதிர்வோடவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் தான் அங்கே இருந்துகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஜி கூட இருக்கிற ஆளுங்கள்லாம் சொல்லுவாங்க, போலீஸ் ஆஃபீஸராகவே மாற்றி விட்டீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு வெறப்பாகவே சுற்றிட்டு இருக்காரு ஷூட்டிங்க்கு அப்புறம்ன்ற மாதிரி. ஸோ அது வந்துடும். ஏன்னா போலீஸை வந்து விரும்பி பண்ணும்போது, இப்போ நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை விரும்புகிறவன், மதிக்கிறவன், அதோட நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்குறவன். எனக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே தோணுது, அதே எழுதுகிறேன், அதே மாதிரி அவருக்கு பர்சனலாக போலீஸ் மேலே ரொம்ப மரியாதை. ஸோ அந்த நியாயமாக இருக்கணுன்ற அந்த ஒரு பர்சனல் தாட்டு. ஸோ அது போலீஸ் யூனிஃபார்ம் கையில் இருந்தால் இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம செய்யலாம். இந்த எண்ணங்கள் தான் அந்த கேரக்டரை வந்து ஒரிஜினலாக பண்ண வைக்குது. நான் காதல் காட்சிகளில் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணும், அதில் கூட ஒரு கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை எல்லாமே இருக்கும். ஸோ இந்த படத்தில் எனக்கு மைண்டில் வந்துட்டு வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க. ஒரு கண்ணியம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அது வந்து சாரோட எல்லா படங்கள்லையுமே அது ஒன்று இருக்கும். அதனால தான் சார் குடும்பத்தோட வந்து இந்த படங்கள்லாம் வந்து பார்க்க முடியுது. இந்த படத்தில் வர லவ்வர்ஸ் பற்றியும் லவ் சீன்ஸ் பற்றியும் சொல்லுங்கள் சார். ஒரு சின்ன ஒரு டிசிப்ளின் எல்லாருமே வச்சுப்போம் இல்லையா லைஃப்பில். நம்ம இதுதான் வந்து நம்மளோட கோர் வேல்யூஸ் நம்மளோட வாழ்க்கையில். இது வந்து எந்த காரணத்து கொண்டும் வீட்லேயும் மாறாது, வெளியில் வந்தாலும் மாறாது, நம்ம வேலையில் இருக்கிற இடத்துலையும் அது மாறாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுட்டு இருப்போம் இல்லையா? அதுதான் படத்துலையும் வந்து இம்ப்ளை பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஒரு பெண்கிட்ட பேசுகிற விஷயமாகட்டும், ஒரு இன்னொருத்தங்கிட்ட பேசுகிற விஷயமாகட்டும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்ததுன்னா அதுக்கிட்ட பேசுகிற விஷயமாகட்டும், இன்னொரு கேரக்டர் ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயமாகட்டும், அது சொல்லாமையே வந்து தானாகவே வந்து இம்ப்ளை ஆயிடுது. ஒரு சீன்ஸில் எழுதும் போது, டயலாக்ஸில் எழுதும் போது வந்து அது தானாகவே அது கேரி ஆயிடுது. ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துப்போம். உங்கள் வீட்லேயும் நடக்குதா சார், நம்ம வீட்லேயும் நடக்குது சார் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்த்துப்போம். அதுதான் வந்து படத்துக்குள்ளேயும் வந்துடுது அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வந்து பேசினா அதை நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே அது அப்படி தான் வந்துட்டுருக்குது. அந்த டிசிப்ளின் ஒரு லைன் ஒன்று போடுறோம் இல்லையா? அது வந்து ஸ்ட்ராங்காகவே சார் போடுவார். அந்த என்வாயர்மெண்ட்டையும் அந்த மாதிரி அவர் மாற்றிடுவார். அதுதான் அப்படியே படத்தில் சீனில் வந்து இம்ப்ளை ஆகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி வந்து ஹன்சிகா கேரக்டர் இருந்தாங்களோ செகண்ட் பார்ட்டில் வந்து இதில் ஸ்ருதி ஹாசன் கேரக்டர் இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அனுஷ்காவை மாற்ற முடியாது. எப்படி அப்பா அம்மா மாற்ற முடியாதோ அனுஷ்கா வந்து திடீர்னு ஒரு படத்துக்கும் வந்து மாற்ற முடியாது. அவங்களோட கெரியர், அவங்களோட கேரக்டர் அப்படியே வந்து கண்டினியூட்டி வந்துட்டுருக்கும். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. எப்படி எனக்கும் அனுஷ்கா அவர்களுக்கும் நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று படத்தில் வரும். ஸ்ருதி ஹாசன் அவரோட கேரக்டர் வந்து ரெண்டு கான்ட்ராஸ்ட் பார்க்கலாம். எப்படி நீங்கள் படத்தில் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒருத்தவங்களை இப்படி தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது அப்படி கம்ப்ளீட்டாக டோட்டலாக உல்ட்டாவாக மாறும். அண்ட் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அவங்க இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோயின் மெட்டீரியலில் மட்டும் அவங்கள பார்க்க வேண்டாம், அவங்க இன்னொரு முக்கியமான கேரக்டராக அவங்க இருப்பாங்க. ராதிகா மேடம் அவர்களும் இருக்காங்க. அவங்களும் ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அவங்களுக்கு இந்த படத்தில் இருக்கு. அண்ட் கமிங் டு தாஹூர் அனுப் சிங், ஸோ உங்களுக்கு இது தமிழில் ஃபர்ஸ்ட் மூவி இல்லையா? Yeah, that is my first film. My தமிழ் கரைச்சி கொடுத்தாரு இல்ல, டிரான்ஸ்லேஷன்ல பண்ணாம அப்படியே பதில் சொல்றாரு பாருங்க. அதுதான் சார், அதாவது வந்து பொதுவாக வந்து ஹீரோயின்ஸை தான் வந்து வேற ஊர்லேருந்து, வேற மாநிலத்திலேருந்து, வேற இடங்கள்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து வில்லனை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அண்ட் சூர்யா சார் கூட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. From what I made out from what you said is how is my experience working with Surya sir. So obviously, initially I was a little tense because it was my first debut film, right? And I knew what kind of a superstar Surya sir is, and I was very excited. He's our Singham Surya. Yeah, for me he's been a star all the time. I've watched his first and second, and I've watched his work initially, and I was very excited. So actually, I met Hari sir first in Bombay, and so it was Hari sir who believed that I could, do this, justify this character. So when I came to Chennai for the first time, I think the first day only I had a scene with Surya sir, and it was a long monologue scene, and I was getting a little nervous, but he was very cooperative as a co-star, and he knew exactly that non-Tamilian is trying to perform, so his cooperation actually boosted my confidence very much, and slowly as we progressed around that whole experience of working with him, I got to learn also a lot of things from him. Change பண்ணி learn பண்ண dialogues எங்களுக்காக please. A dialogue where I threatened Surya sir on the phone, which we shot in one go, in fact. And
the movie is still over, but the dialogues I still keep on practicing even today because I just, you know, the words are so powerful and I got the hang of practicing it every day. So I call up, in the scene, I call up Surya sir and I say, என்ன ஏடிசி என்ன சர்வீஸில் சாவை பார்த்தது இல்லையா ஓவர ஃபீல் பண்ணிட்டுருக்கா எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கணும் எனக்கு 10 செகண்டில் தெரிஞ்சிடும் எவனோ ஒருத்தர் சத்துட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணுறியே என் குடும்பத்தை மொத்தமாக ஃபினிஷ் பண்ணா எவ்வளோ ஃபீல் பண்ணுவான். That is enough. I got carried away with the character. ரொம்ப சின்சியர், ரொம்ப சீரியஸ் அண்டு பிளான்டு பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லணும் அவரை. ரொம்ப ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லாம் அப்படி பண்ணியிருக்கிறார் அவர். நான் ஃபஸ்ட் டைம் மும்பையில் மீட் பண்ணி அவரை பார்த்துட்டு இது பண்ணும்போது நான் பார்த்த 3ஆவது நிமிஷத்துலேருந்து என்னை எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவீங்க, எப்போ இப்போவே நடிக்க தயாராகிட்ட மாதிரியே ஒரு ஒரு அந்த இதில் இருந்தார். எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு எனக்கு. ஆனால் சரி நான் அதுக்கு ஒரு சேனல் இருக்குல்லையா, அது மூலமாக தானே நம்ம இவர்கிட்ட ஓகே சொல்லிடலாம். பட் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருந்தார். ஸோ அந்த எனர்ஜி கடைசி வரைக்கும் போட்டிருக்காரு. நானே டப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தமிழை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி ஒரு 3 நாள் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணி டப்பிங் தேட்டர்லேயே வாழ்ந்து தமிழில் அவருக்கு வச்ச ஷார்ட்லாம் லென்த்தி ஷார்ட்ஸ் தான். ஒரு 300 அடி சீன் அப்படியே ஒரே ஷார்ட்டு. அது தமிழ் பேசணும், இங்கிலீஷும் பேசணும், கூட ஹிந்தியும் வரும், என்னமோ அப்படி ஒன்று நடந்துகிட்ருக்கோம். அது வந்து ப்ராம்ப்டிங் கூட வாங்கிக்க மாட்டார். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டார்.